ஜம்மு காஷ்மீரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் வருகையையொட்டி தோடா மற்றும் கிஷ்த்வார் ஆகிய 2 மாவட்டங்களிலும் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்தடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் உற்சாக வரவேற்பு. டெல்லியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டை துவக்கி வைத்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. தேசிய பாதுகாப்புக்கு சவாலாக இருக்கும் விவகாரங்கள் குறித்து அனைத்து மாநில காவல் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. தஞ்சாவூர், கும்பகோணம், விக்கிரவாண்டி இடையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் அடுத்த 3 மாதங்களில் நிறைவடையும். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தமிழ்நாடு முழுவதும் இன்று குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு. 2763 மையங்களில் 7,90,000 பேர் தேர்வெழுத ஏற்பாடு. 3 நாள் தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கடும் உயர்வு. குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 4,500 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. தாம்பரம் பணிமனை பராமரிப்பு காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமெரிக்காவில் உள்ள தமிழர்களிடம் தமிழன் பெருமையை பற்றி பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றாவது தமிழகத்தில் அவ்வாறு பேசியது உண்டா? மதுரை பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிகாலை நேரத்தில் 4 மணி முதல் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மதுரையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுகவினரே திமுக கிளை செயலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மண்டை உடைந்த நிலையில் அழகுமலை வளையாங்குளம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஒன்றிய செயலாளரும் சேர்மான வேட்டையனை என்னை நீ எப்படி என்னை எடுத்து கட்ட போச்சுன்னு சொல்லி என்னைய அடிச்சு கொலைவெறி தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த கட்சி நடவடிக்கை எடுக்குமா இல்ல நாங்க எப்படி கட்சிக்கு வச்சு சாகணுமா? நாங்களாம் இப்படியே. கடலூர் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவியிடம் வீடியோ கால் பேசும்போது எடுத்த புகைப்படத்தை வைத்து ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மருத்துவர். புகாரின் பேரில் தனியார் மருத்துவர் சதீஷ்குமாரை கைது செய்த போலீசார் நடவடிக்கை. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு. மன வலிமையும் பலமும் 100 மடங்கு அதிகரித்து உள்ளதாக கட்சி தொண்டர்களிடம் பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் விண்வெளியில் இருந்து வாக்களிக்க உள்ளதாக சுனிதா வில்லியம்ஸ் வில்ஸ்மோர் அறிவிப்பு. நாசா ஏற்பாட்டில் சர்வேத விண்வெளி மையத்தில் இருந்து ஆன்லைன் மூலம் விண்வெளி வீரர்கள் பேட்டி. சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர். 21 தங்கம் உட்பட 48 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு முதலிடம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 194 ரன்கள் என்ற இலக்கை 19 ஓவரில் எட்டி இங்கிலாந்து அபாரம்.